3 ஹாட் டாபிக்ஸ் என்ற தலைப்பில் நாம் இதற்கு முன்பு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். நிச்சயமாக அதனுடைய லிங்க் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, அதை சென்று பாருங்கள். இன்று புதிய ஹாட் டாபிக்ஸில் நாம் பேச இருக்கக்கூடிய முதல் செய்தி என்னவென்றால், வாக்காளர் பட்டியல் ராகுல் என்ற தலைப்பில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு, ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாளை பேரணி நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. நாளை என்றால் இன்றுதான். இந்த பேரணியை துவங்குவது நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து தேர்தல் ஆணையம் வரை தொடர்ச்சியாக இந்த பேரணி நடக்கின்றது. அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சியின் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் மீது வைத்துள்ளார். மேலும் இதற்கான பதிலையும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ள நிலையில் இதன் தொடர்ச்சியாக இந்த மாபெரும் பேரணி நடக்கவிருக்கின்றது. மேலும் இதை எதிர்த்து தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளது. அந்த நோட்டீஸில் புகார் கூறிய போது இருந்த ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டுமென்று உத்தரவும் இட்டுள்ளது என்பது இந்த செய்தியாக இருந்து வருகின்றது. அடுத்ததாக, துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம். தொடர் போராட்டத்தை அறிவித்து பணி நிரந்தரம் கூறியும் போராடி வருகின்றனர் சென்னை மாநகராட்சி துப்புரவு தொழிலாளர்கள். மேலும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அது மட்டுமல்லாது, தனியாருக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுக்கக்கூடாது, ஒப்பந்த அடிப்படை கூடாது என்றும் போராடி வருகின்றார்கள். மேலும் இது தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று என்று போராடும் தரப்பு தெரிவித்து போராட்டத்தை தொடர்கிறது. இந்த போராட்டத்தில் நேரடியாக சென்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கு கொண்டார் என்பது பேசும் பொருளாக இருந்து வருகின்றது. மேலும் துப்புரவு தொழிலாளிகள் குறைகளை கேட்டு ஆறுதலும் கூறினார் என்பது இரண்டாவது மிகப்பெரிய செய்தியாக தமிழ்நாட்டில் தற்பொழுது இருந்து வருகின்றது. மூன்றாவது, உலகின் மிகப்பெரிய சக்தியாக இந்தியா மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது என்ற மூன்றாவது செய்தியை பார்ப்போம். அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையேயான வியாபார உறவில் அந்த நாட்டின் அதிபரான ட்ரம்ப் செய்யும் சில செயல்களினாலும் மேலும் அவர் எடுக்கும் சில முடிவுகளினாலும் விரிசல் ஏற்பட்டுள்ளதை நாம் அறிவோம். கடந்த 3 நாட்களுக்கு மேலாக தொடர் செய்திகளாக அமெரிக்கா இந்தியா செய்திகள் பேசப்பட்டு வருகின்றன. மேலும் பரபரப்பு மாறாத இந்த நேரத்தில் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்காவின் இந்த செயலுக்கு பதில் கொடுக்கும் விதமாக உலகின் மிகப்பெரிய சக்தியாக இந்தியா மாறுவதை எந்த நாடும் தடுக்க முடியாது என்று கூறியிருக்கின்றார். மேலும் ராஜ்நாத் சிங் இதை கூறியிருப்பது மிகப்பெரிய செய்தியாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது. ஒட்டுமொத்தத்தில் உலக அரங்கில் நடக்கக்கூடிய பல செயல்பாடுகளையும் பல செய்திகளையும் நம்ம செய்தி சேனல் தொடர்ச்சியாக கொண்டு வருவதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டு வருகின்றோம். எங்கள் டீமும் நானும் சேர்ந்து நிச்சயமாக மக்களுக்கு பிடித்த செய்திகளை தொடர்ச்சியாக இந்த சேனலில் ஒளிபரப்பு செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு இந்த காணொளி மிகவும் பிடிக்கிறது என்றால் இதுபோன்று காணொளிகள் தொடர்ச்சியாக நம்ம தமிழா செய்திகள் சேனலில் வெளிவர வேண்டுமென்றாலும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திவிட்டு லைக் பட்டனையும் அழுத்துங்கள். மேலும் இதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் பெற வேண்டுமென்றால் பெல் பட்டனையும் அழுத்தி வையுங்கள். உங்களுடைய கமெண்டுகள் இந்த செக்ஷனில் வரவேற்கப்படுகின்றன. உங்களுக்கு பிடித்தமான காணொளிகள் எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் எழுதி இதில் கொடுத்தால் நிச்சயமாக இந்த கமாண்டை வைத்து அடுத்த காணொளிகளில் அதை நிச்சயமாக உருவாக்குவோம் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.